இவ்வளோ பெரிய இளையராஜாவுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கான், தம்பி கூட என் படைக்கு அஞ்சான்ங்கிறாரு. இப்போ அவரை பார்த்தா நம்ம பயப்பட வேண்டியது. அண்ணனை பார்த்தால் படைக்கு அஞ்சுவாங்க. சங்கர்லால் படத்தை பற்றி சொல்லுங்கள், அதில் ஒரு சம்பவம் இருக்குது. சங்கர்லால் படத்துக்கு பண்ணும்போது அண்ணனுக்கு வந்து மியூசிக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாரு. இல்லை பாக்கி அமர வச்சு பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் உட்காந்து அண்ணன் அனுமதியோடு அங்கே போய் அமைக்கிறது உட்காந்தா கமல் நாங்கள்லாம் தான் ஒன்றா இப்படி தான் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், கமல் தான் நல்லா மியூசிக் டேஸ்ட் உள்ளவர் சார் அப்படி சொல்லுவார். அதை ஃபாலோ பண்ணி அப்படி பண்ணுறது. அது மாதிரி தான் போட்டது. அதில் நல்ல பாட்டுகளாக இருக்குது, நல்ல பாட்டுகளாக இருக்குது. அது மாதிரி அவர் அனுமதியோட அதான் 2 பேர் பேரையும் போட்டுக்கிறோன்னு சொல்லி தான் அதை லைசன்ஸே வாங்கினாங்க. இசை இளையராஜா கங்கைமரன் பாட்டு, விஸ்வநாத் ராமத்துக்கு அப்புறம் நாங்கள் தான். இதெல்லாம் பாக்கியங்க, பாக்கியம். பாருங்கள், இவ்வளோ பெரிய இளையராஜாவுக்கு தம்பி ஒருத்தர் இருக்கான், தம்பி கூட என் படைக்கு அஞ்சான்ங்கிறாரு. இப்போ அவரை பார்த்தா நம்ம பயப்பட வேண்டியது. அண்ணனை பார்த்தால் படைக்கு அஞ்சுவாங்க. இல்லை, அவர் வேறு லெவலுங்க. அவருடைய லெவலில் தனி. இப்போ போனேன், இப்போ பார்க்கறதுக்கு பேட்டிக்கு வர்றதுக்கு முன்னால் அங்கே தான் போயிட்டு இருந்தால் அவர் உட்காந்து கம்போஸ் பண்ணிட்டுருந்தார். இப்படி பார்த்தாரு, அப்புறம் இங்கே வாச்சிருந்தார். சரின்ட்டு அப்படி பார்த்துட்டு, சரி நான் 3:30 மணிக்கு வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு. அந்த மாதிரி அவர் ஒர்க்கில் தான் கான்சன்ட்ரேஷன்ஸ் தான். யாரும் சுத்தம் தெரியாது, சொந்தக்காரங்களும் தெரியாது, யாரும் தெரியாது. பேசாமல் அதில் தான் போயிட்டுருக்காரு.